இப்ப நம்ம மலைக்கு கிளம்புனதுல இருந்து இப்ப வீட்டுக்கு வந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நாட்கள்ல எவ்வளவு பெரிய எமோஷனலான விஷயத்த நம்மள்ட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இப்ப நான் கன்சீவ் ஆயிருக்கேங்கிறத ரொம்ப பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பூஜையில வந்து ஃபர்ஸ்ட் 2வது நேமா கமல் விஷாலினின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு நம்ம பூஜை பண்ணியிருந்தோம். அந்த தம்பி வந்து மெசேஜ் பண்ண தெரியாதுன்னு வாய்ஸ் ரெக்கார்டா போட்டிருக்காரு. அவர் பேசுறத கேட்கையில எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சேலத்துல இருந்து கமல் விஷாலினி இந்த 3வது பேர் இருக்கும் பாருங்க லிஸ்ட்ல. இன்னும் சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியலண்ணா. சரிங்களா, நீங்க கும்பிட்டேன் அடுத்த மந்த் குழந்தை நின்றுச்சுன்னா, இது 3 மந்த் ஆகுதுன்னா, செக்அப் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, இந்த இதுக்கு நான் என்ன உங்களுக்கு என்ன கடமை செய்ய போறேன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்றேன். உங்களை நேர்ல மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கோசரம் எனக்கு மெசேஜ் பண்ண தெரியாதுன்னா, உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்டா போடுறேன்னா, உங்களுக்கு எதுவும் நினைச்சுக்காதீங்க. லவ் யூ அண்ணா. இது மாதிரி நீங்க எல்லாரும் சொல்லணும். அந்த ஐயனோட அருளாலையும் முருகப்பெருமானோட அருளாலையும் அடுத்த வருஷம் நான் மலைக்கு போறதுக்குள்ள நீங்களும் சொல்லுவீங்க, சுவாமியே சரணம் ஐயப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு.